டபிள்யூடபிள்யூவில் எத்தனையோ ஃபேமிலிஸ் ரெசல் பண்ணியிருந்தாலும் அனோய் ஃபேமிலி இவங்கள விட தனியாக தான் டபிள்யூடபிள்யூவில் தெரிவாங்க. ராக்கில் தொடங்கி யோகோசுனா, ரிக்கிஷி, உமாஹா அப்படின்னு பல லெஜெண்டரி ரெஸ்லர்ஸை இந்த ஃபேமிலி டபிள்யூடபிள்யூக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் தான் ரோமனும் அடங்குவார். மே 25, 1985 லியாட்டி ஜோசப் அனோவாய் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த குழந்தை நிச்சயமாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரெஸ்லராக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோமனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஃபுட்பால் மேலே தான் இருந்தது. அவருக்கு பெரிய சைஸிலான பாடியும் ஃபுட்பால் மேலே இருக்கிற ஆர்வமும் தான் அவரை என்எஃப்எல்லையும் ஆட வச்சுது. அதுலேருந்து ப்ரொமோட் ஆகி அவர் சிஎஃப்எலுக்கும் போனார். ஆனால் அவருக்கு லுக்கிமியா கேன்சர் வந்துட்டதுனால அந்த ஃபுட்பால் டீமை விட்டு அவர் வெளியே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் தளர்ந்து ஓரமாக போய் உட்காராமல் ரோமன் ரெயின்ஸ் நம்மளோட ஃபேமிலி ரெஸ்லிங் ஃபேமிலி, அதனால் நம்மளும் ரெஸ்லிங் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாரு. 2010 எஃப்சிடபிள்யூவில் சைன்இன் பண்ணுறாரு. எஃப்சிடபிள்யூனா வேறு ஒன்றும் இல்லைங்க, என்எக்ஸ்டியோட முன்னாடி இருந்த பேர் தான் எஃப்சிடபிள்யூ. எஃப்சிடபிள்யூவில் அவங்க ரோமனுக்கு கொடுத்த பேர் லியாக்கி. அதுக்கப்புறமேட்டு 2012 எஃப்சிடபிள்யூவை ரீபிராண்ட் பண்ணி என்எக்ஸ்டிங்கிற பேரில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோமனுக்கு லியாக்கி அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு ரோமனுக்கு ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு என்எக்ஸ்டிலே ரெசல் பண்ணுறாரு. ரைபேக்கையும் சர மாதிரி அடித்து தள்ளுறாங்க. அப்புறம் பிக்கை ரைபேக்கை தூக்கி அலைக்கா டேபிள் மேலே ட்ரிபிள் பவர்வாக போடுறாங்க. ஷீல்டு தொடர்ந்து 6 மாதத்துக்கு அன்டிஃபீட்டடாக இருக்காங்க. அதுக்கப்புறமா 2013 எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் ஷீல்டில் இருக்க 3 மெம்பர்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் சாம்பியனாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா தான் ஷீல்டுக்கும் எவல்யூஷனுக்குமான இந்த ட்ரீம் மேட்ச் புக் ஆனது. ட்ரிபிள் ஹெச் அவரோட எவல்யூஷன் டீமை ரீயூனைட் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த நேரத்தில் ஷீல்டு பேபி ஃபேஸாக மாறினதுனால ஷீல்டுக்கும் எவல்யூஷனுக்குமே நிறையா ஃபியூட்ஸ் நடந்தது. அதுலேயுமே குறிப்பாக எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேபேக்னு தொடர்ந்து 2 பேப்பர்வியூவில் மேட்சஸ் நடந்தது. பயங்கர ப்ரூட்டலான மேட்சஸாகவும் இருந்தது. தொடர்ந்து நடந்த 2 மேட்சஸ்லேயுமே ஷீல்டு தான் வெற்றி பெற்றாங்க. இதுக்கப்புறமா தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் நடந்தது. 2014 நடந்த ஒரு ராய் எபிசோடில் செத் ராலன்ஸ் ஸ்டீல் சேர் எடுத்து ரோமனுக்கு பின்னாடி அடிச்சிருப்பாரு. டீன் அம்ப்ரோஸையும் அட்டாக் பண்ணி ஷீல்டுலேருந்து விலகி அத்தாரிட்டி டீமில் ட்ரிபிள் ஹெச்சோட 1 மெம்பராக ஜாயின் பண்ணிடுவார். இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் டீன் அம்ப்ரோஸும் செத் ராலன்ஸும் ஃபியூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரோமன் ரெயின்ஸ் தனிக்காட்டு ராஜாவை அவரோட ஃபியூடை ரேண்டி ஆர்டன் கூட ஆரம்பிச்சிருப்பார். தன்னந்தனியாக அவரோட முதல் ஸ்டோரி லைன் ரேண்டி ஆர்டன் கூட இருந்தது. அந்த வருஷம் நடந்த சம்மர் ஸ்லாமில் ரேண்டி ஆர்டனை க்ளீனாக பின் பண்ணி வின் பண்ணியிருந்தார். இது மூலியமாகவே ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ரெஸ்லராக பார்க்கப்பட்டார். மிக்மேன் ஃபேமிலியும் ரோமனை அடுத்த ஒரு பெரிய ஸ்டாராக மாற்றலான்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் ரோமன் பெரிய ஸ்டாராக ஆகிறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடியே ரோமனை பயங்கரமாக புஷ் பண்ணி கொண்டு போனது ஃபேன்ஸ் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. இது இன்னும் மோசமானது எப்படின்னா 2015 ராயல் ரம்பிள் தான். அந்த ராயல் ரம்பிள் பேப்பரிவை ரோமன் தான் வின் பண்ணியிருப்பார். ஈவன் ராக் வந்து ஹெல்ப் பண்ணி பார்ப்பார். அப்போ கூட ஆடியன்ஸ் பூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மிக்மேன் ஃபேமிலி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம். ஃபேன்ஸ் யாரும் ஏற்றுக்கலனாலும் ரெசல்மேனியா 31 பிராக் லெஸ்னருக்கும் ரோமனுக்கான மேட்ச் தான் நடந்திருந்தது. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு டபிள்யூடபிள்யூ புரிஞ்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் செத் ராலன்ஸை மணி இந்த பேங்கை கேஷின் பண்ண வச்சு செத் ராலன்ஸை புது டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக மாற்றிடுவாங்க இந்த பேப்பரிவில். அதுக்கப்புறமா ரோமன் கொஞ்ச நாளைக்கு பிக்ஸோ மாதிரியான ரெஸ்லர்ஸ் கூட ஃபியூட் பண்ணிகிட்டு இருப்பார். 2015 சர்வைவர் சீரிஸ் பேப்பரியில் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை முதல் முறையாக வின் பண்ணியிருப்பார் ரோமன் ரெயின்ஸ். அவரை ஷேமஸ் வந்து மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி வின் பண்ணிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறமா நடந்த ஒரு ரா எபிசோடில் ஷேமஸை தோக்கடிச்சு 2வது தடவையாக டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ரோமன் வின் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறமா 2016 ராயல் ரம்பிளில் 30 மெம்பர்ஸ் கூட அவரோட டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண சொல்லுவாங்க மிக்மேன் ஃபேமிலி. அந்த மேட்ச்சில் என்னதான் ரோமன் கடைசி வரைக்கும் இருந்தாலும் ட்ரிபிள் ஹெச் கடைசி நம்பராக என்டர் ஆகி அந்த மேட்ச்சில் வின் பண்ணி புது டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக ஆயிடுவார். இதுக்கப்புறமா ரெசல்மேனியா 32 மெயின் இவெண்ட் மேட்சாக ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ரோமனுக்குமான டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் புக் ஆகுது. அந்த மேட்ச்சில் ட்ரிபிள் ஹெச்சை க்ளீனாக பின் பண்ணி ரோமன் வின் பண்ணி 3வது முறையாக அவரோட கரியரில் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாரு. இது ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ரோமன் வந்தாலே ஷட் அப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா ரோமனை மெயின் இவெண்ட் பிக்சர்லேருந்து விலக்கி வச்சு மிட் கார்ட் ரெஸ்லராக மாற்றிட்டார் வின்ஸ் மிக்மேன். கொஞ்ச நாளைக்கு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாகவும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாகவும் ரோமன் இருந்தார். மறுபடியும் ரோமனை மெயின் இவெண்ட் பிளேயராக மாற்ற முடிவு பண்ண டபிள்யூடபிள்யூ அண்டர்டேக்கரை எலிமினேட் பண்ண வச்சு அண்டர்டேக்கருக்கும் ரோமனுக்குமான ரெசல்மேனியா 33 மெயின் இவெண்ட் மேட்சையும் ரெடி பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சுக்கு சுத்தமாக ஃபேன்ஸ் மத்தியில் ஹைப்பே இல்லை. ஏன்னா ரோமனை வெறுத்து ஒதுக்குனாங்க ஃபேன்ஸ். அந்த மேட்சுமே நடந்தது. அந்த மேட்ச்சில் அண்டர்டேக்கரால் ரோமன் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா அண்டர்டேக்கருக்கு வயசு ரொம்ப ஆகியிருந்தது. அதனாலேயே ரோமன் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பார். இது ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. ரோமனை இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது டபிள்யூடபிள்யூ அதை விட பெரிய தப்பாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபேன் ஃபேவரட்டாக இருந்த ஜான் சீனாவை ரோமன் கூட ஃபியூட் பண்ண வச்சு
2017 நடந்த நோ மர்சி பேப்பர்வியூவில் ஜான் சீனாவை தோக்கவும் வச்சுருப்பாங்க. தோற்றதுக்கப்புறமா ஜான் சீனா ரோமனோட கையை உயர்த்தி காட்டுவார். அந்த நேரத்தில் கூட ஃபேன்ஸ் ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ வெளியே போடா நாயேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறமேட்டு ரெசல்மேனியா 34 வந்தது. அந்த நேரத்தில் ப்ராக்குக்கும் ரோமனுக்குமான ஃபியூடும் ஆரம்பிச்சது. ஃபேன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா ரோமன் திரும்பியும் ஜெயிப்பார்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸை க்ளீனாக வின் பண்ணியிருப்பார். இவங்களோட ஃபியூட் அப்போவும் முடியாமல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு ரோமனும் ப்ராக்கும் தான் ஃபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக சம்மர்ஸ்லாம் பேப்பர்வியூவில் ரோமன் ப்ராக்கை தோக்கடிச்சு அவரோட கரியர்லேயே ஃபஸ்ட் டைமாக யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். இந்த டைம் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ரோமனை. ஆனால் ரோமனுக்கு அந்த நேரத்தில் லுக்கிமியா கேன்சர் மறுபடியும் வந்ததுனால அவரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவார். இந்த நேரத்தில் ரோமனுக்கு ஃபேன்ஸ் இன்னும் அதிகமாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரோமனை நினச்சி ஃபீல் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ரோமன் ரெயின்ஸ் லுக்கிமியாவிலேருந்து மீண்டு 2019 பிப்ரவரி மாதம் ரிட்டர்ன் ஆகியிருந்தார். இந்த டைமில் WWE ஷீல்டோட ரீயூனியனை நடத்தியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு டீன் அம்ப்ரோஸ் WWEலேருந்து வெளியே போய் AEWவில் ஜாயின் பண்ணிடுவார். ஷீல்டு பிரேக் ஆனதுக்கப்புறமா செத் ரோலன்ஸ் ப்ராக் லெஸ்னரை ரெசல்மேனியா 35 தோக்கடிச்சு யூனிவர்சல் சாம்பியனாக ஆயிருப்பார். அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் ட்ரூ மேக்கன்டையர் கூட ஒரு ஃபியூடில் இருப்பார். அவரும் ரெசல்மேனியாவில் ட்ரூ மேக்கன்டையரை பீட் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறமா ரோமனை தான் தொடர்ந்து பேபி ஃபேஸை வைக்க போகிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ரெசல்மேனியா 36 இதுக்கு ஒரு முடிவு வந்தது. ஏன்னா ரெசல்மேனியா 36 அப்போ தான் கொரோனாவும் வந்தது. கொரோனாவோட காரணமாக ரோமனால் ரெசல் பண்ண முடியாதுன்னு WWEக்கு வராமல் இருந்தார். அந்த நேரத்தில் ரோமனுக்கும் கோல்டுபர்க்குமான ஒரு ட்ரீம் மேட்சை தான் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ரோமன் வராதனாலேயே இந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரோமன் அந்த நேரத்துக்கு 5-6 மாதத்துக்கு WWE பக்கமே வராமல் இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா 2020 சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆகி ஃபீன் பிரே வாய்ட்டையும் பிரான் ஸ்ட்ரோமனையும் சாவடி அடிச்சிருப்பார். அந்த வருஷமே அதை தொடர்ந்து நடந்த பேபேக் அப்படிங்கிற பேப்பர்வியூவில் ரோமன் ரெயின்ஸ் என்டர் ஆகி அவரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறமா தான் ரோமனோட கரியர்லேயே பெஸ்ட்டான ஸ்டோரி லைன்ஸ்லாம் எழுதப்பட்டது. ஏன்னா சமோவன் ஹெரிட்டேஜ் ஸ்டோரி லைன் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்தது. நான் தான் சமோவன் ஃபேமிலியிலே ஒரு பெஸ்ட்டான ரெஸ்லர்னு காட்டுறதுக்காக ரோமன் எந்த ஒரு எல்லைக்குமே போவார் அப்படிங்கிறத ரோமன் அந்த நேரத்தில் ப்ரூவ் பண்ணியிருப்பார். அவர் அழுததாக இருக்கட்டும், ஜெய் யூசோ கூட அவர் மேட்ச் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஜெய் யூசோ ரோமன் கூட தோற்றதுக்கப்புறமா ஜெய்யும் யூசோவும் ஜிம்மி யூசோவும் ரோமன் கூட டீம் அப் பண்ணி பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஃபேக்ஷன் உருவாக்குனாங்க. அதில் சாமி சேனும் சேர்ந்தார். அதோட ஊசோஸோட பிரதரான சோலோ சிகவாவும் அந்த டீமில் ஒரு மெம்பராக சேர்ந்தார். பிளட் லைனோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு. பிளட் லைனும் மோர் தென் ஸ்ட்ராங்கராக ஆகிட்டு இருந்தது. இப்போ WWEயில் ஸ்மாக் டவுன் இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு ரோமனும் பிளட் லைனும் தான் காரணமாக இருக்காங்க. இப்போது ரோமனோட யூனிவர்சல் டைட்டில் ரெயின் பார்த்திங்கன்னா 867 நாட்களுக்கும் மேலே இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் WWEயில் ஒரு அன்டிஃபீட்டட் வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தாங்க சொல்லணும். ரோமன் அவரோட கரியரில் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்தித்து தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. ரோமன் இன்னும் இளமையாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் ராக் மாதிரியான ரெஸ்லர்ஸ் கூட மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ரெசல்மேனியா 39க்காக தான் எல்லா மக்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் நானுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.